அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பெருமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது அடிப்படை நம்பிக்கைகள் தொடர் காணொலியில் பாகம் 19, திருக்குர்ஆன் யாருக்காக என்ற இந்த காணொலியில் பாகம் 2. இதற்கு முன்றைய 18வது பாகத்தில் ஒரு பதிவு செஞ்சுருக்கிறேன். நேரம் கூடுவதாக இருப்பதால் 2வது காணொலியாக இதை பதிவு செய்கிறேன். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்லி காட்டிய திருமறைக்குள்ளான், உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லிவிட்டான். இந்த அடிப்படையை நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் தெளிவாக புரிந்து செயல்படுத்த வேண்டும். இது மிக தெளிவான கட்டளை. திருக்குர்ஆனை நேரடியாக பின்பற்ற வேண்டும். மனிதர்கள் மாற்றி உரைக்கும், இதற்கு மாற்றமாக எடுத்து சொல்லக்கூடிய விளக்கங்களை பின்பற்றக்கூடாது. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ற பெயரில் திருமறை குர்ஆனுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்களாக இருந்தாலும் சரி, நபிமொழிகளுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு மாற்றமாக தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ற மமதை. அதனால்தான் இன்னைக்கு உலக மக்கள் அனைவரத்திலும் ஏராளமான குளறுபடிகள் மார்க்கம் சம்பந்தமாக. இல்லை எங்களுடைய ஊரில் உள்ள எங்கள் மார்க்க அறிஞர் இப்படி தான் சொன்னார். அவர்கள் செய்யக்கூடிய தப்பும் தவறுகளை நம்ம கண்ணால் பார்த்துட்டு, இது அல்லாஹ் சொன்னது இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இல்லை, அதுக்கு மாற்றமாக செய்கிறீங்கப்பான்னு சொன்னால் அவர்களுடைய இருந்து வரக்கூடிய பதில் என்னன்னு கேட்டால், இல்லை இப்படி தான் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொன்னாங்க, எங்கள் மார்க்க அறிஞர் உலமாக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதிலேயே நிலைத்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். எடுத்து சொன்ன பிறகும் கூட அவர்கள் நம்ம கொஞ்சம் சரியாக பார்ப்போம், இவர்களெல்லாம் நாளைக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல யாரும் வரமாட்டார்களே, நாம தானே பதில் சொல்லணும், அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கணுமே என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நாளக்கூடிய ஒரு சிலரை தவிர மற்ற அனைவருமே அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே சென்று கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அவர்களுக்கு அருள் புரியணும். அடுத்து 5வதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மற்ற நூல்களை விட மற்ற நூல்களை வைத்து நாம் திருக்குர்ஆனை புரிந்து கொள்ள சொல்லும் வழி சரியா? அதாவது திருக்குர்ஆன் அல்லாத பிற மனிதர்களால் எழுதப்பட்ட நூல்களில் இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறையின்படி திருக்குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்பது சரியா என்றால் சரியில்லை. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். 16வது அத்தியாயம் 89வது வசனத்தில், ஒவ்வொரு சமுதாயத்திலும் மனிதர்களாக வாழக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்திலும் அவர்களிலிருந்தே அவர்களுக்கு சாட்சியை நாம் நிறுத்தி, முகமதே உம்மை இவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வரும் நாளை, அதாவது அந்த மறுமை நாளை இவர்களுக்கு நினைவூட்டுவீராக. என்ன நினைவூட்டுவீராக? இவ்வேதத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் முஸ்லீம்களுக்கு நற்செய்தியாகவும் உமக்கு அருளி இருக்கிறோம் என்று இந்த வேதத்தை வழங்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 16வது அத்தியாயம் 89வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். எவ்வளவு தெளிவா திருமறை குர்ஆன் இருக்கு. விளங்குதா இல்லையா? நமக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. 16வது அத்தியாயம் 89வது வசனம். அல் குர்ஆன் தானே எல்லா விஷயங்களுக்கும் விளக்கம் என்று சொல்கிறது. அதற்கு அடுத்ததாக ஹதீஸ் படித்தால்தான் புரியும் என்று சொல்வது குர்ஆனை மறுக்கும் செயல். திருமறை குர்ஆன் வசனங்களுக்கு சில வசனங்கள் நமக்கு விளங்காத வசனங்களும் இருக்கிறது. அதற்கு மேலதிக விளக்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவைகளையும் புரிந்தால் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம், அதில் மாற்று கருத்து இல்லை.
இப்படி செயல்படக்கூடியவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுக்கும் தண்டனை என்ன என்பதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 159வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இந்த வேதத்தில் மக்களுக்காக நாம் தெளிவுபடுத்திய பின்னர் நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நாம் வழங்கியுள்ள நேர்வழியையும் மறைப்பவர்களை அல்லாஹும் சபிக்கிறான். சபிப்பதற்கு தகுதியுடையவர்களும் சபிக்கின்றார்கள். ஆக இவர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் அருளிய இந்த வேதத்தை மறைத்து அதை அற்ப விலைக்கு விற்போர் தமது வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதையும் அவர்கள் சாப்பிடுவதில்லை. அவர்கள் உண்பது நெருப்பு தான், நரக நெருப்பு. கியாமத் நாளில் அல்லாஹ் அவர்களுடன் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு என்று இந்த வேதத்தை வழங்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 174வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆக இவைகளை மக்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்பதை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக மக்களுக்கு நேரடியாக குர்ஆனை அவர்களின் மொழியில் படிக்க சொல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவரவருடைய சொந்த தாய்மொழியில் படித்தால்தான், எடுத்து சொன்னால்தான் அவர்களால் 100% அதை புரிந்து கொள்ள முடியும். ஆங்கிலத்திலோ அரபியிலோ அவர்கள் தாய்மொழி அல்லாதவர்கள் அதை படித்தால் 100% அதனுடைய பொருளை விளங்கிக் கொள்ள முடியாது. அதில் சிக்கல்கள் வரும், தடுமாற்றங்கள் ஏற்படும். இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக இந்த குர்ஆனை விளங்குவதற்கு எளிதாகியுள்ளோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த குர்ஆனை விளங்குவதற்கு நாம் மிக எளிமையாக்கியுள்ளோம். படிப்பினை பெறுவோர் உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். இதை புரிந்து கொண்டு இதனிலிருந்து படிப்பினை பெற நீங்கள் தயாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். 54வது அத்தியாயம் 17வது வசனத்தில் இந்த 54 17வது வசனத்தை தெளிவாக நாம் அவர்களுக்கு, இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும். இப்படி இதற்கு மாற்றமாக உலரக்கூடியவர்களுக்கு சரியான செருப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை வழங்கியிருக்கிறான் நமக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 3வதாக குர்ஆனை மறைக்கிறவர்கள், மனிதர்களுக்கு அல்லாஹ் சொன்ன உண்மையை, அந்த வசனங்களை, அறிவுரையை அவர்களுக்கு சொல்லாமல் மறைக்கிறார்கள் இல்லையா, பல மத குருமார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது எல்லா மனிதர்களுக்கும் குர்ஆனை மறைக்கும் ஆலிம்கள் மீது இறைவனின் சாபம் உள்ளது. யாராக இருந்தாலும் சரி, யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை மக்களுக்கு தெளிவாக சொல்லாமல் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது என்று 2வது அத்தியாயம் 159வது வசனம் இருக்கு இல்லையா, அவைகளை தெளிவாக நாம் எடுத்து கூற வேண்டும். 4வதாக உண்மையான முஸ்லீம் குர்ஆனை புரிந்து அதன் வழிவில், அதன் வாழ்வில் நிறைவேற்றுவது, குர்ஆனில் என்னென்ன கட்டளைகள் இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டு அதை தன்னுடைய வாழ்விலே முழுமையாக நிறைவேற்றுவது தான் அவர்களுடைய கடமை என்பதை நாம் அவர்களுக்கு நினைவு ஊட்ட வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், குர்ஆன் எந்த ஆலிம்களுக்கும் எந்த இமாம்களுக்கும் மட்டும் உள்ள ஒரு நூல் அல்ல. அது எல்லா மனிதர்களுக்கும் குர்ஆனை மறைக்கும் ஆலிம்கள் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகும் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 2வது அத்தியாயம் 159. ஆக இந்த வேதம் என்பது ஒரு சிலருக்கு அல்ல, அறிஞர்களுக்கு மட்டும் உரியது அல்ல, அது எல்லா மனிதர்களுக்கும் உரியது என்பதை இந்த சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 159 தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். குர்ஆனை படித்து புரிந்து பின்பற்றுவது தான் உண்மையான முஸ்லிம்களின் கடமை. இங்கே நான் ஆலிம்கள் கூறுவது அல்லது குர்ஆன் கூறுவது என்று ஒரு அட்டவணை வடிவில் தெளிவாக சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன். அதையும் இப்போ கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் சுருக்கமாக. அதாவது ஆலிம்கள் கூறுவது முதல்ல
அடுத்தது குர்ஆன் கூறுவது இரண்டாவது. ஆலிம்கள் அதாவது இமாம்கள் சொல்வது அல் குர்ஆன் உண்மையில் சொல்வது. குர்ஆன் சொல்கிறது குர்ஆனை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள முடியாது. என்ன இமாம்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறாங்க? அறிஞர்கள், ஆலிம்கள், இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறாங்க குர்ஆனை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நிச்சயமாக நாங்கள் குர்ஆனை நிறைவு கூறுவதற்காக, நிச்சயமாக இந்த குர்ஆனை அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக, மனப்பாடம் செய்து கொள்வதற்காக, சரியாக புரிந்து கொள்வதற்காக மிக எளிமையாக்கியுள்ளோம். ஆகையால் நினைவு கூறுபவர்கள் உள்ளாரா? அதுக்கு தயாரா? நீங்கள் உங்களில் யார் தயார் என்று அல்லாஹ் கேட்குறான். 54வது அத்தியாயம் 17வது வசனத்தில். அடுத்து குர்ஆனை எங்களுக்கு மட்டும் புரியும் என்று அறிஞர்கள் வாதிடுகிறார்கள். ஆனால் படைத்தவன் அல்லாஹ் சொல்கிறான் இது உலகங்களுக்கான எச்சரிக்கை, உலக மக்களுக்கான எச்சரிக்கை, உலக மாந்தர்கள் அனைவருக்குமான எச்சரிக்கை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று 38வது அத்தியாயம் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அரபியில் மட்டும் ஓத வேண்டும், உங்களுக்கான மொழியில் படிக்க வேண்டும். அறிஞர்கள் சொல்வது நீங்கள் அரபியில் தான் ஓதணும், அப்போ தான் உங்களுக்கு குர்ஆன் விளங்கும்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த ஏதத்தை வழங்கியவன் என்ன சொல்கிறான்? உங்களுக்கான மொழியில் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்கே சொல்கிறான்? 3வது அத்தியாயம் 138வது வசனத்தில் இது மனிதர்களுக்கு விளக்கமும் நேர்வழியும் இறைவனை அஞ்சுவோருக்கு அறிவுரையும் ஆகும். புரியுதா? இப்ப இது 3வது அத்தியாயம் 138. மேலும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் குர்ஆனை புரிய வேண்டும் என்றால், அதாவது அறிஞர்களுடைய கூற்று என்னன்னா, நீங்கள் குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹதீஸ் படிக்க வேண்டும். இந்த குர்ஆன் மக்களுக்கு எல்லா விஷயங்களிலும் விளக்கமாகவும் வழிகாட்டுதலாகவும் கருணையுடையும் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 16வது அத்தியாயம் 89வது வசனத்தில். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் அல் குர்ஆன் உங்களுக்கு புரியாது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் சொல்வதையே கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள், அவனை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள், பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொண்டு அவர்களை பின்பற்றாதீர்கள், மற்றவர்களை பொறுப்பாளர்களாக்கி பின்பற்றாதீர்கள், நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று 7வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் குர்ஆனை உங்களுக்கு சொல்லாமல் வைத்திருப்பது நியாயம்தான். யாரு? அறிஞர்களுடைய வாதம். குர்ஆனை உங்களுக்கு நம்ம சொல்லாமல் வச்சிருக்கிறது அதில் நியாயம் இருக்குது. என்ன நியாயம்? அதர்மம், சாபத்துக்குரிய செயல் அது. அல்லாஹ் என்ன சொல்றான்? நாங்கள் தெளிவாக காட்டிய பிறகும் நாங்கள் அருளிய தெளிவான ஆதாரங்களையும் வழிகாட்டுதலையும் மறைத்து வைக்கும் அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபமும் சாபமிடுபவர்களின் சாபமும் உண்டு. சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 159வது வசனம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அல்லாஹ்வின் பாதையில் மனிதர்கள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு சரியான சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது என்பதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து சைத்தானை அல்லாஹ் எப்போது வீசி வெளிசி இருந்தானோ அப்போதே அவன் பெற்றுக்கொண்ட ஒரு அனுமதி இது. இவரை நான் வழிகெடுத்து காட்டுகிறேன், இவருடைய சந்ததிகளை நான் வழிகெடுத்து காட்டுகிறேன், மிக சொற்பமானவர்களை தவிர அதிகமானவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடம் உத்தரவாதம் வாங்கினானே, அப்படிப்பட்ட அந்த சைத்தானின் மாய வலையில் இன்றைய மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய ஏராளமான பேர் அல்லாஹ் அருள் புரிந்த மிக சிலரை தவிர வழிகேட்டில் தான் இருக்கிறார்கள். மக்களுக்கு உண்மையை சொல்ல மறுக்கிறார்கள்.
தவறான வழியிலே மக்களை சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முழுக்க முழுக்க பேசிக் அமைத்து கொடுத்தவன் ஷைத்தான். இது யுக முடிவு நாள் வரை தொடரும், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது நம்முடைய அடிப்படை நம்பிக்கை. அதில் குறை வைத்தீர்களேயானால் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். எனவே அல்லாஹ் ரசூல் என்ற 2 சொற்றொடர் அதில் நாம் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு பற்றி நாங்கள் கேட்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டுப்படுவோம் என்பது ஒன்று. 2வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நாங்கள் முழுமையாக பின்பற்றுவோம் என்ற 2 வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அந்த 2 வாக்குறுதியை அடுத்து 3வது ஒரு வாக்குறுதி நம்ம யாருக்கும் எப்பவும் கொடுக்கவில்லை. அதனால் மார்க்க அறிஞர்களாக, பெரிய மகான் என்று சொல்லக்கூடியவர்களாக, பெரிய அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக யாராக இருந்தாலும் சரி, அவன் நல்ல அல்லாஹ் சொன்னபடி ரசூல் சொன்னபடி வாழ்ந்தான் அவன் சொர்க்கத்துக்கு போவான். அவனுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நாம அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கை அமைந்தால்தான் நாம் சுவனத்தில் வெற்றியை அடைய முடியும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும் என்பதை சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன் வழியில் பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.